சந்திரபாபு கொடுத்த நெருக்கடி. காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. திடீரென ராகுல் காந்தியை சந்தித்ததால் பரபரப்பு, அதிர்ச்சியில் மோடி. அதாவது திருப்பதி லட்டு செய்ய பயன்படுத்தப்படும் நெய்யில் மட்டும் கொழுப்பு இருப்பதாக சந்திரபாபு நாயுடு சொன்னது பகீர் கிளப்பி இருந்த நிலையில் இதை திட்டவட்டமாக மறுத்துள்ள ஜெகன்மோகன் ரெட்டி இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த வகையில் சந்திரபாபு நாயுடு அரசியல் ஆதாயத்திற்காக இதை செய்ததாகவும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் திருப்பதி லட்டுக்கு பயன்படுத்தப்படும் நெய்யில் மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் இருப்பதாக ஆய்வக முடிவுகள் காட்டுவதாக சந்திரபாபு நாயுடு கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இதற்கு முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி அரசே காரணம் என்றும் அவர்கள் கூறி வந்தனர். இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்த ஜெகன்மோகன் ரெட்டி இது குறித்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் ஆந்திர முன்னாள் முதல்வருமான ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதாரப்பூர்வமாக கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் சந்திரபாபு நாயுடுவின் பொறுப்பற்ற மற்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்ட கருத்துக்கள் பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் புனிதத்தை கெடுக்கும் வகையில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் ஏழுமலையானுக்கு பல கோடி பக்தர்கள் உள்ளனர். இந்த சூழ்நிலையை கவனமாக கையாளவில்லை என்றால் இந்த பொய்கள் பக்தர்களை வேதனையில் தள்ளும், யோசிக்கவே முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும். அதேபோல் பக்தர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது உண்மையில் அரசியல் உள்நோக்கத்துடன் பரப்பப்பட்ட பொய். இந்த பொய் பிரச்சாரம் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்துகிறது. குறிப்பாக கோவிலுக்குள் வரும் நெய்யின் தரத்தை பரிசோதிக்க பல்வேறு கடுமையான சோதனைகள் உள்ளன. வெளிப்படையான டெண்டர், NABL அங்கீகாரம் பெற்ற ஆய்வக சோதனைகள் என பல கட்ட சோதனைகளும் உள்ளன. முன்பு தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில் இருந்த போதும் இதே போன்ற நடவடிக்கைகளை தான் எடுத்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த லட்டு தயாரிப்பில் தூய்மையான தாவர எண்ணெய், பருத்தி அல்லது பாமாயில், ஆற்றல் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட பசுக்களிடமிருந்து பெறப்படும் பாலில் இருந்து நெய் தயாரிக்கப்பட்டு இருந்தால் இந்த ஆய்வக சோதனை முடிவுகள் பொருந்தாது என கூறப்பட்டுள்ளது. எனவே இது போன்ற பசுக்களில் இருந்து பெறப்பட்ட பாலில் நெய்யை செய்திருந்தால் இந்த ரிப்போர்ட்டை கணக்கிலேயே எடுத்துக்கொள்ள முடியாது. மேலும் இந்த முக்கியமான தருணத்தில் ஒட்டுமொத்த நாடும் உங்களை பார்க்கிறது. பொய்களை பரப்பும் வெட்கமற்ற செயலுக்காக சந்திரபாபு நாயுடுவை கண்டிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோடிக்கணக்கான பக்தர்களின் மனதில் சந்திரபாபு நாயுடு ஏற்படுத்தி இருக்கும் சந்தேகங்களை போக்கவும் திருப்பதியின் புனித தன்மையை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. இந்த நிலையில்தான் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பாஜக சொல் பேச்சை கேட்டு என் மீது நடவடிக்கை எடுத்தால் விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணையக்கூட ஜெகன்மோகன் ரெட்டி முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.